ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து சந்தானத்தோட வடக்குப்பட்டி ராமசாமி. ஒரு கிராமத்தில் ஒரு வறுமையில் வாடுற ஒரு சிறுவன் பானை செஞ்சு விற்கிறான். கடவுள் நம்பிக்கை அற்றவன். அந்த ஊரில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. 1970 80 காட்டுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு 6 மணிக்கு மேலே யாரும் வெளியில் நடமாடக்கூடாது. காட்டேரி வருது, அது வருது, இதுன்னு ஒரு புரளையை நம்பி அந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிடுது. அந்த நேரத்தில் ஒரு திருடன் நகையை திருடிட்டு வரும்போது சந்தானத்தோட ஒரு பானையை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அந்த பானைக்குள்ளே போட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல தோண்டி புதைச்சிட்றான் அந்த நகையை. அந்த இடம் சந்தானத்தோட நிலம். சந்தானம் வந்து துரத்துக்கிட்டே போகிறாரு. சிறு வயது சந்தானம். திருடன் ஓடிடுறான். அந்த ஊர் மக்கள் அந்த காட்டேரியை பிடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டே வர்றாங்க. அவங்களும் துரத்திட்டு வராங்க. காட்டேரி என்ன பண்ணுது, நெருப்பில் எரிஞ்சிடுது. அதுக்கு காரணம் வந்து கடவுள் தான் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்புது. இதுதான் கதை. அந்த பானையை அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல நகையோட பார்த்ததும் கடவுள் தான் வந்து காட்டி கொடுத்துருக்கு அந்த காட்டேரியா அப்படின்னு சொல்லி எல்லாம் வணங்க ஆரம்பிச்சுறாங்க. சந்தானத்துக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. சிறுவயது சந்தானத்துக்கு இதுதான் நம்ம வாழறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அத்தா வந்து இந்த இடத்துல கோயில் கட்டி கும்பிட்றான் ஆத்தான்னு சொல்லி வணங்குறான். அப்பதான் அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெரியவர், டேய் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த ராமசாமி தான்டா நீனு, நான் அந்த ராமசாமி இல்லை இனிமேட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த டைலாக் பெரிய சர்ச்சையான அந்த டைலாக்கு. அதே போல பெருசா ஆயிடுறாரு சந்தானம். பெருசாகி கோயில் கட்டி சிறப்பாக போயிட்டு இருக்கு அவரோட வியாபாரம், கோயில் வியாபாரம். இதுல உள்ள வராரு அந்த ஊர் தாசில்தாரு. இது எப்படி இவன் மட்டும் ஒண்டினா பண்ணலாமே, ஷேர் போட்டுக்கலான்னு சொல்லி டீல் பேசுறாரு சந்தானத்துக்கிட்ட. சந்தானம் டீலுக்கு ஒத்து வரல. அதனால வந்து சந்தானத்தை இதை எப்படியாவது கோயிலை மூட வைக்கணும்னு சதி பண்றாரு. 2 தலைவர்கள் ஊர்ல இருக்கிறாங்க, முட்டா பீஸு. அந்த முட்டா பீஸுக்குள்ள சண்டையை வர வச்சு கோயிலை இழுத்து மூடி சீல் வச்சிடுறாரு கலெக்டரு, தாசில்தார் பண்ண வேலையில. அப்புறம் என்ன, இந்த சந்தானத்துக்கும் தாசில்தாருக்கும் என்ன நடக்குது, யார் கடைசியா ஜெயிக்கிறா, இதுதான் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அந்த கோயிலை திறக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணணும் அப்படின்றத பல வேலைகள் பார்க்குறாரு சித்து வேலை சந்தானம். அதில் ஒன்று மெட்ராஸ் ஐ. ஆத்தா கண்ணை குத்துடுச்சின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக மெட்ராஸ் ஐயா மெட்ராஸ்லேருந்து போய் கொண்டு வந்து பரப்பி விட்டு மெட்ராஸ் ஐயை உருவாக்குவார். ஆத்தா கண்ணை கொடுத்துச்சின்னு ஒரு புரளையை உருவாக்குறதுக்கு. ஒரு லொல்லு சபா, பழைய லொல்லு சபா அந்த கூட்டம் அப்படியே மொத்த கூட்டத்தையும் சந்தானம் அந்த படத்தில் இறக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். காமெடி எல்லாருக்கும் காமெடி பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு காமெடி போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. இதில் நிழகல் ரவி கொண்டு காமெடி பண்ணிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் இருக்கார். இது இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் லொல்லு சபா டீம் எல்லாம் சேர்ந்து கலக்கியிருக்காங்க தான் சொல்லணும். சந்தானம் வந்து எல்லாருக்கும் நடிக்க இதில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தான் மட்டுமே நடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாத எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் நடிக்க வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுன்னா, வேறு வழி இல்லை, இது வந்து கோயிலை திறந்தே ஆகணும்னு பல கட்ட முயற்சி எடுக்கும்பொழுது அப்போ வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் அதில் நடிச்சிருப்பாரு, கண்ணு தெரியாதவனா நடிச்சிருப்பாரு. அவர் தான் சொல்லுவார், நீ உன் சுயநலத்துக்காக கோயிலை திறக்கணும்னு பார்க்குற, நீ பொதுநலத்தோட யோசி அப்படின்னு சொன்னதும் சந்தானம் ஒரு பிளான் போட்டு கோயிலை திறக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவார். அந்த பிளானில் வெற்றியை அடைஞ்சிருவார். கோயில் வந்து திறந்துருவாங்க. இதுதான் கதை. படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜேனர் படம் தான். ஹீரோயினுக்கு ஒரு முக்கிய ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லா படத்தையும் போல் இல்லாமல் ஹீரோயினுக்கு படம் முழுக்க ஓரளவுக்கு நிறைய சீன்கள் கொடுத்து நல்ல முக்கிய கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தானத்துக்கு இது ஒரு வெற்றி படம் தான் சொல்லணும். படம் ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி.